வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் மனைவி வந்த நேரம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடற்கரை மணலில் தன் பெயரையும் காதலன் பெயரையும் எழுதி கொண்டிருந்தாள் சுபா. வயது 24. வேலைக்கு செல்லும் பெண். தாய் தந்தையருக்கு ஒரே மகள். வீட்டிற்கு தெரியாமல் காதலிக்கிறாள். தன் காதலன் வருகைக்காக கடற்கரையில் காத்து கொண்டிருக்கிறாள். திடீரென்று அவள் அலைபேசி சினுங்கியது. எடுத்து பேசினாள். சுபா, இன்னும் 5 நிமிஷத்துல அங்கே இருப்பேன். எவ்வளவு நேரமாக காத்துட்ருக்கேன் தெரியுமா? சாரிம்மா, சீக்கிரம் வாங்க. ஃபோனை வைத்தவள் அலைகளின் அழகை ரசித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் அருகே வந்து அமர்ந்தான் ராம்குமார். என்ன கோவமா? பின்ன இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள், அதனால் இன்னைக்கு உங்களை திட்டலை, லீவு. ராமுகத்தில் சிரிப்புக்கு பதிலாக சோகம் படர்ந்தது. என்னாச்சு? ஏன் உங்கள் முகம் வாடி இருக்கு? ஒன்றிலேயே. பொய் சொல்லாதீங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? சுபா, வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் அதிசயம். என்னாச்சு? அப்பா குடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை. என் அக்கா சுகுணா வீட்டோட வாழா வெட்டியாக வந்து 3 மாதம் ஆகுது. இன்னொரு தங்கச்சி கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் சாப்பிட்டு தூங்குறா. தம்பி விமல் குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கான். நான் வேலை பார்த்தும் கொடுத்தேன். அந்த வேலைக்கும் போகாமல் அந்த வேலையும் இப்போ இல்லாமல் வீட்டில் இருக்கோம். காலையில் எழுந்ததுலேருந்து நான் கிளம்புற வரைக்கும் வீட்டில் ஒரே பிரச்சனை. சில நேரம் நானே யோசிப்பேன், என்னென்னு நான் உன்னை விரும்பினது தப்போன்னு. உன்னால் அங்கே நிம்மதியாக வாழ முடியாது. ராம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என்ன சொல்கிற? நான் என் அம்மா அப்பா கிட்ட நம்ம காதலை பற்றி சொல்ல போகிறேன். சுபா, கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க. தெரியும். வீட்டில் சொல்லி பார்ப்பேன். முடியலன்னா கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ யோசிச்சு தான் பேசுகிறியா? ஆமாம், உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நீங்கள் அப்பயே சொல்லிட்டீங்க. ஆமாம் சுபா, நீ என் வீட்டுக்கு வந்தால் கஷ்டப்படுவ. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என் கூட இருக்கும்போது நான் இதுக்கு கஷ்டப்படணும். சரி, எழுந்துருங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே நடப்போம். இருவரும் பேசிக்கொண்டே நடந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. சுபாவின் தந்தையிடம் அழைப்பு வரவே, ராம், நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு நம்ம வழக்கமாக சந்திக்கிற கோவிலுக்கு வந்துடுங்க. சரி சுபா, என்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுடுங்க. ராம் அவளுடன் பைக்கில் புறப்பட்டான். சுபா வீட்டிற்குள் நுழைந்தாள். அப்பா பாலாஜி தாய் அபிராமியுடன் பேசி கொண்டிருந்தார். வாமா, தரகர் வந்துட்டு போனாரு. 4 புகைப்படம் தந்திருக்காரு. உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பேசி முடிச்சிடலாம். அப்பா, நான் ஒருத்தரை விரும்புகிறேன். அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி வந்து உட்காருமா. பையன் பேர் என்ன? ராம்குமார்ப்பா. ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கார். அவருக்கு அம்மா அப்பா தங்கை தம்பி எல்லாருமே இருக்காங்க. சொந்த வீடு இருக்குது. அதெல்லாம் சரி, பையனோட அப்பா என்ன பண்ணுறாரு? அது வந்து அப்பா. சொல்லுமா, ஏன் இப்படி மென்று முழுங்குற? சுபா, சொல்லுன்னு. அப்பா, அது வந்து தயங்காமல் சொல்லு. என்னாச்சு? ராம்குமாரின் குடும்பத்தை பற்றி சொல்லி முடிக்கவே அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு. என்னம்மா இது? நான் எப்படி உன்னை அந்த குடும்பத்தில் கட்டி கொடுக்க முடியும்? இது சரி வராது. அவனை மறந்துடு. முடியாதுப்பா, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடி வார்த்தைக்கு வார்த்தை அப்பாவை எதிர்த்து பேசுகிற? நீ இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம், வீட்டிலே இரு. அம்மா, என்னால் அந்த குடும்பத்தை மாற்ற முடியும். ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு. அப்பா, என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ உனக்கு இந்த வீட்டில் இடமும் இல்லை. அப்பா, நீங்களும் எப்படி பேசுகிறீங்க? ஆமாம், நாங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் வீட்டுக்குள்ளே இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில் போ. சரிப்பா, நானும் என் முடிவை சொல்கிறேன். கட்டிக்கிட்டேன்னா அவரை தான் கட்டிப்பேன். நான் என் தோழி கூட தங்கிக்கிறேன். நான் ராம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சொல்லாது சுபா, செஞ்சு காட்டு. எனக்கு 1 hour டைம் தாங்க. என்னோடய துணிகள் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். அப்பா தலையசைத்து விட்டு உள்ளே சென்றார். சொன்னது போலவே வீட்டை விட்டு சென்றாள் சுபா. என்னங்க, அவளை நீங்களே அனுப்பிட்டீங்க?
நம்ம அனுப்பலைன்னா அவள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பா. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். தந்தை பாலாஜி கண் கலங்கினார். மறுநாள் கோவிலில் இருவரும் சந்தித்தனர். சுபா, எனக்காக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியே. ராம், எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி. நாட்கள் சென்றது. அவர்களின் திருமணமும் நடந்தது. வீட்டு வாசலில் ஆட்டோ நிற்பதை பார்த்த ராமின் அக்கா சுகுணா எட்டி பார்த்தாள். தம்பி திருமண கோலத்தில் ஒரு பெண்ணுடன் நிற்பதை பார்த்து அதிர்ச்சியானாள். அம்மா, இங்க வந்து பாரு. என்னடி, ஏன் இப்படி கத்துற? அங்க பாரு. ராமு, என்னடா கூத்து இது? யாருடா இவ? டேய் விமல், இங்க வாடா. ஐயோ, இந்த வீட்டில் நிம்மதியாக கூட தூங்க முடியல. என்னம்மா, உன் அண்ணன் பண்ண வேலையை பாரு. பார்த்தவன் அதிர்ச்சி ஆயிட்டான். அண்ணா, உனக்கு ஏன் இவ்வளோ அவசரம்? உள்ளிருந்து ஆரத்தி தட்டுடன் வந்தாள் தங்கை ராதிகா. ஏய் நில்லுடி, இவளுக்கு ஆரத்தியா? அம்மா, வீட்டுக்கு வந்த அண்ணியை வெளியில் வச்சு அவமானப்படுத்தாத. வாய மூடு, உள்ள போடி. வாழை வெட்டியா அக்கா வீட்டில் இருக்கா, வேலை இல்லாமல் தம்பி வீட்டில் இருக்கான். இவங்கள பற்றி கவலைப்படலை. எதுக்கோ தாலி கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அத்தை, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. நானும் உங்கள் புள்ள மாதிரி கை நிறைய சம்பாதிக்கிறேன். நான் மற்றவங்கள மாதிரி வெட்டியாக வீட்டில் இருந்து பொழுத கழிக்கலை. ராம், வீட்டுக்குள்ளே போகலாமா? கணவனின் கையை பிடித்தபடி வீட்டிற்குள் நுழைந்தாள். ராம், உங்கள் அப்பா எங்க? அவர் குடிக்க போயிருப்பாரு, வந்துடுவார். நம்ம அறை எங்கங்க? வா, கூட்டிகிட்டு போகிறேன். இருவரும் செல்வதை பார்த்த மூத்த மகள் சுகுணா, என்னம்மா இவன் எவ்வளையும் இழுத்துட்டு வந்துட்டான்? உங்கள் அப்பா வரட்டும்டி, அவர் வந்தாதான் இவ அடங்குவா. என்னம்மா பண்ணுவார்? சண்டை போடுவார். இவ கண்டிப்பாக பயப்படுவா. என்னமோ சொல்கிற, பார்ப்போம். சிறிது நேரத்தில் வீட்டிற்கு போதையுடன் வந்தார் சிவனேசன். வாயா, உன் பிள்ளை யாரையோ கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்திருக்கான். என்ன சொல்கிற? டேய் விமல், போய் ராமுவை கூப்பிடு. சரிம்மா. கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் சுபா. என்ன விஷயம்? அப்பா வந்திருக்காரு, வெளியில் வாங்க. சுபா, வா, அப்பாவை போய் பார்ப்போம். இருவரும் வெளியே வந்தனர். சிவனேசன் முறைத்தபடி நின்று கொண்டிருந்தார். யார் நீ? முதல்ல வெளில போ. இங்கே பாருங்க, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசலாம். ஏய், யார்டி நீ? என்ன பேச வேண்டாம்னு சொல்கிற? மரியாதையாக பேசுங்க. உனக்கு எதுக்கு நான் மரியாதை தரணும்? வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை? நான் இதுக்கு வெக்கப்படணும்? இது எங்கள் வாழ்க்கை, எங்கள் இஷ்டம். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பசங்க வீட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் குடிச்சிட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? அண்ணி, தயவு செஞ்சு உள்ளே போங்க. ராதிகா, உங்கள் அப்பா தான் ரொம்ப பேசுகிறாரு. டேய் ராமு, என்னடா அவளை அதட்டம் இப்படி கல்லு மாதிரி நிற்கிற? அண்ணி, எனக்காக உள்ளே போங்க. போகிறேன். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் பேசணும். ராம், வாங்க உள்ளே போகலாம். இரவு மாடியில் தனியாக நின்று கொண்டிருந்தான் விமல். அவன் அருகில் வந்தாள் தாய் புஷ்பா. டே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ராமோட வருமானத்தில் தான் இந்த குடும்பம் ஓடுது. இப்போ அதை கெடுக்க ஒருத்தி வந்துட்டா. இனி என்ன ஆகுமோன்னு நினச்சாலே தலைலாம் சுத்துது. அம்மா, நான் சொல்கிறத நல்லா கவனி. மாதம் மாதம் அண்ணன் உன்கிட்ட தான் சம்பளத்தை தருவான். ஆமாம், அது எப்பவும் அப்படியே தொடரணும். கல்யாணம் ஆனாலும் அவன் சம்பளத்தை நீ தான் வாங்கணும். அந்த சுபா கூட சண்டை போடு. வீட்டை விட்டு அவளை சீக்கிரமாகவே அனுப்பலாம். முடியுமாடா? முடியணும். ஆமாம், நாளைக்கு காலையில் நம்மக்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாலே, அவன் சொல்கிறத நம்ம ஏமா செய்யணும்? காலையில் எல்லாருமே வெளியில் போயிடலாம். சரியா சொன்னடா, அப்படியே செய்கிறேன். சரிம்மா, நீ போய் தூங்கு. நான் கொஞ்ச நேரம் கழித்து தூங்குறேன். தாய் சென்றவுடன் விமல் மனதில் திட்டம் போட ஆரம்பித்தான். காலையில் 5 மணிக்கு எழுந்து குளித்து வாசலில் கோலம் போட்டாள் சுபா. சுட சுட எல்லோருக்கும் காஃபியை போட ஆரம்பித்தாள். ஒவ்வொரு அறையின் கதவை தட்டினாள். யாரும் திறக்கவில்லை. தன் அறைக்கு வந்தவள் ராமை எழுப்பி காஃபியை தந்தாள். ஏங்க,
நான் கதவை தட்டியும் ஏன் யாரும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க? சுபா, அவங்க எல்லாருமே 10 மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்போ காலையில் சாப்பாடு எல்லாம் பக்கத்து தெரு உணவகத்தில் வாங்கி சாப்பிடுவாங்க. உங்கள் பணம் தானங்க வீணாக போகுது. விடு, இதெல்லாம் எப்போவுமே நடக்கிறது தான். ஆனால் உனக்கு இது புதுசு, போக போக பழகிடும். தப்புங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச பூரி மசாலா பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம நடைப்பயிற்சிக்கு போகலாமா? போகலாம். இருவரும் நடைப்பயிற்சிக்கு சென்றனர். நேரம் சென்றது. சரியாக 8 மணிக்கு ராம் சாப்பிட உட்கார்ந்தான். என்னங்க, சாப்பிட்டு பார்த்து என் சமையல் எப்படின்னு சொல்லணும். சொல்கிறேன். சாப்பிட்டவன் கண்கள் கலங்கியது. சுபா, ரொம்ப சுவையாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் உணவகத்திலே சாப்பிட்டேன்னா இன்னைக்கு வீட்டு சாப்பாடு நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லிட்டீங்களே, இனிமேல் உங்களுக்கு பிடிச்சதை நான் செஞ்சு தரேன். தேங்க்ஸ் சுபா. நமக்குள்ளே தேங்க்ஸில் இருக்கக்கூடாது. சுபா, வா, நான் உனக்கு என் சின்ன வயசு புகைப்படத்தை காட்டுறேன். தன் கணவனுடன் அறைக்கு சென்றாள். இதை கவனித்த விமல் மெதுவாக வீட்டை விட்டு வெளியே சென்றான். சரியாக நேரம் 10 காட்ட அறையிலிருந்து வெளியே வந்தாள். வீட்டில் யாரும் இல்லை என தெரிந்து கொண்டவள், ராம், பாத்தீங்களா, இன்னைக்கு இவங்க கிட்ட பேசணும்னு சொல்லியும் எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அன்பா சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம இப்போ படத்துக்கு போகிறோம். அப்படியே என் தோழி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரலாம். வீட்டு சாவியை எடுத்துக்கிட்டு வாங்க. அம்மா தங்கச்சிலாம் வந்தா வெளியே நிற்கட்டும். நீங்கள் இதை தலையிடாதீங்க. சொன்னவ தன் கணவனுடன் சென்று விட்டாள். அம்மா, மணி 1 போகுது. வீட்டுக்கு போகலாம்மா, ரொம்ப பசிக்குது. ராதிகா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுடி. எவ்வளோ நேரம் தாம்மா கடற்கரையிலே உட்காருது? சுடுதுமா. சுகுணா, கிளம்பலாமா? ஏன்னா உங்கள் அப்பா விமல் கூடயே வெளியில் போயிட்டாரு. நம்ம இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எனக்கும் அதாம்மா தோணுது. வாமா, நம்ம ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகலாம். மூவரும் ஆட்டோவை பிடித்து வீட்டை அடைந்தனர். அம்மா, வீடு பூட்டி இருக்கு. என்னடி சொல்ற? இப்போ என்னம்மா பண்ணுறது? ராமுக்கு உடனே ஃபோனை பண்ணு. சுகுணாவும் செஞ்சா. என்னடி முழிக்கிற? என்ன ஆச்சு? மா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. இப்போ என்னம்மா பண்ணுறது? வீட்டுக்கு வெளியிலே உட்காருவோம். நீ ஏன் வீட்டு சாவி எடுக்காமல் வந்த? எனக்கு என்னடி தெரியும் இப்படி நடக்கும்னு? நேரம் சென்று கொண்டிருந்தது. சரியாக மாலை 4 மணிக்கு தன் கணவனுடன் பைக்கில் வந்து இறங்கினாள். கோபத்தில் இருந்த புஷ்பா, எங்கே போயிட்டு ஊரை சுற்றிட்டு வரீங்க? நீங்கள் கூட தான் காலையில் ஊரை சுற்ற போனீங்க. சுற்றி பார்த்துட்டும் வந்துட்டீங்க. நான் உங்களை கேட்டேனா? என்ன குழப்பம் உனக்கு? அப்படியும் வச்சுக்கலாம். உள்ளே வந்த சுபா சோஃபாவில் அமர்ந்தாள். அத்தை, நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். உங்கள் பையனோட சம்பளம் இனி என் கையில். நீங்கள் நான் சொல்கிறபடி நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாம். இனி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும். மாமா தான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும். என் கூட சேர்ந்து சுகுணா சமைக்கணும். ராதிகா, நீ நாங்கள் பண்ணுற சமையலை பார்த்து கற்றுக்கிற. அத்தை, நீங்கள் ஓய்வெடுங்க. விமல் இரவு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு மேலே வந்தால் கதவு திறக்க மாட்டேன். சுகுணா பேச்சை துவங்கினாள். நான் ஏன் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும், சமைக்கணும்? என்னால் முடியாது. முடியாதுன்னா உங்கள் புருஷன் வீட்டுக்கு போங்க. ஓசியில் யாரும் இங்கே சாப்பிட முடியாது. மாமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. வந்தார்னா அவரை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். ராதிகா, கல்லூரி முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. போய் வேலையை தேடு. உன் காலில் நில்லு. வீட்டு பொறுப்பை நான் கவனிச்சிக்கிறேன். தேவையில்லாத செலவு இனி குறையும். அத்தை, உங்களுக்கும் மாமாக்கும் ஆகிற செலவை நான் கவனிச்சுப்பேன். நாளையிலிருந்து தொடங்கலாம். விமலுக்கும் மாமாவுக்கும் சொல்லிடுங்க. சொன்னவ தன் அறையை நோக்கி நடந்தாள். சுகுணா தன் தாயை பார்த்து முறைத்துவிட்டு அவளுடைய அறைக்கு சென்றாள். விடிந்தது. சுபா எழுந்து வந்தாள். எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். கதவை தட்டினாள். கதவு திறக்கப்படவில்லை. அப்போது ராதிகா கதவை திறந்து வெளியே வந்தாள். அண்ணி, நான் எல்லாரையும் எழுப்புறேன். வாசலை கோலம் போட்டுட்டு நீங்கள் வாங்க. ராதிகா சிரித்தபடி சென்றாள். கோலம் போட்டு முடித்துவிட்டு அவள் உள்ளே வர சுகுணா காஃபி போட்டு கொண்டிருந்தாள். ராதிகா, நீ போய் மாமாவை கூட்டிட்டு வாமா. சரிங்க அண்ணி.
பெற்றோர் அறைக்கு சென்றாள். அப்பா, அண்ணி பால் வாங்க கூப்பிடுறாங்க, என்னால் வர முடியாது. என்னங்க? என்ன புஷ்பா, நேற்று நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? எழுந்துக்கோங்க, போய் சீக்கிரம் பால் வாங்கிட்டு வாங்க. நீ போயிட்டு வா. இப்போ போக போறீங்களா இல்லையா? வெளியே வந்த சிவனேசன் மருமகளை பார்த்து, என்ன வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன வேலை வாங்குறியா? சும்மா குடிச்சிட்டு வேலைக்கு போகாம வீட்டில் வெட்டியாக பொழுத கழிக்கிறீங்க, அதான் இந்த வேலையை கொடுத்தேன். நீங்கள் குடியை நிறுத்திட்டு வேலைக்கு போனீங்கன்னா நம்ம மாமனார் வேலை செய்கிறாரு, சம்பாதிக்கிறாருன்னு நினைக்கலாம். உங்களுக்கு இப்போ யாரும் வேலையும் தரமாட்டாங்க. இப்படி நான் சின்ன சின்ன வேலை தந்தால் தான் உண்டு. தெருவில் யாரும் உங்களை மதிக்கிறது இல்லை. குடும்பத்துக்காக தானே பாலை வாங்குறீங்க, அப்புறம் எதுக்கு பேசி நேரத்தை வீண் பண்ணுறீங்க? போயிட்டு வாங்க மாமா. சிவனேசன் தன் மகன் ராமை முறைத்து விட்டு வேகமாக வெளியே கிளம்பினார். சுகுணா, காலை உணவுக்கு இட்லி குருமா வச்சுடுங்க, நான் மதியம் சமைக்கிறேன். ராதிகா, அண்ணி, நான் சொல்கிற ஆஃபீஸ்க்கு போகணும். இன்னைக்கு இன்டர்வியூ நடக்கும், போய் பாரு. என் தோழியோட ஆஃபீஸ் தான். போ, தயாராகு. 9 மணிக்கு உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போய் விடுவார். சரிங்க அண்ணி. அத்தை, நீங்கள் சுகுணாவை கவனிங்க. நீங்கள் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. என் பொண்ணுக்கு நான் செய்வேன். அப்படியா? அப்போ உங்கள் பொண்ணை சமாதானம் பண்ணி அவங்க புகுந்த வீட்டுக்கு அனுப்புங்க. இங்கே பாரு. ஆமாம், நீ நிறுத்து, நான் பேசுகிறேன். இங்கே பாரு சுபா, ரொம்ப தான் நீ பண்ணுற. யாரு? நானா? புருஷன் கூட வாழ முடியாமல் பிறந்த வீட்டுக்கு வாழ வெட்டியாக வந்திருக்கிற நீங்கள் பேசுகிறீங்களா? மாமனார் மாமியாரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனாதான் சேர்ந்து வாழ்வேன்னு புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு வந்து இங்கே இருக்கிற நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இது எங்கள் அம்மா வீடு, இது என் புருஷன் வாங்கின வீடு, அதை மறந்துடாதீங்க. என் புருஷன் காசில் தான் இந்த குடும்பம் ஓடுது. உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா உடனே உங்கள் புருஷன் வீட்டுக்கு கிளம்புங்க. சொல்லிவிட்டு சுபா சென்று விட்டாள். சுகுணா தன் தாயை பார்த்தபடி நின்றாள். ராம் தங்கையை பைக்கில் அழைத்து சென்று விட்டான். சுபாவும் வெளியே கிளம்பினாள். பாத்தியாமா, இவன் மனசுல பெரிய இளவரசின்னு நினைப்பு. எனக்கு இவ்வளோ பிடிக்கலம்மா. எனக்கு மட்டும் இவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன? இந்த ராதிகா தான் அண்ணி அண்ணின்னு உருகுறா. விமல் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? அவன் நண்பன் வீட்டில் நேற்று பார்ட்டியான், அதான் வரலன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாம்மா. நீ ஏண்டி அதை என்கிட்ட சொல்லலை? மறந்துட்டேம்மா. ஆமாம், அப்பா எங்க? வெளியில் போயிருக்காரு. அப்போ கண்டிப்பாக குடிச்சிட்டு வரப்போகிறாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோ என்னமோ. போமா, ஒரே இந்த சுபா வந்ததுலேருந்து எனக்கு தலை வலிக்குது. எனக்கும் தான். இருவரும் புலம்பியபடி சமையல் கட்டிற்குள் நுழைந்தனர். பூங்காவில் யோசித்தபடி அமர்ந்திருந்தார் சிவனேசன். நான் சம்பாதிக்க ஆரம்பித்தாதான் எனக்கு வீட்டில் மரியாதை கிடைக்கும். என் பையன் ஒரு வாயாடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டானே, இவ யார் என்ன அதிகாரம் பண்ணுறதுக்கு? இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போதுதான் மகள் சுகுணாவின் கணவர் வரதனுடன் மருமகள் சுபாவை பார்த்தார். இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்க? சரி, அந்த மரத்துக்கிட்ட போய் மறைஞ்சிக்கிட்டு கேட்போம். அண்ணா, நான் ராம்குமாரோட மனைவி சுபா. சொல்லுமா, எதுக்கு நீங்கள் வர சொன்ன? சுகுணாவை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க. சுபா, நான் எத்தனை வாட்டி வந்திருக்கேன் தெரியுமா? சுகுணா வர தயாராக இல்லைம்மா. என்னால் என்னோட அம்மா அப்பாவை முதிர் இல்லத்துக்கு அனுப்ப முடியாது. நான் இப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடுறேன். தப்புண்ணா. சுகுணா முன்ன மாதிரி இல்லை. காலையில் சீக்கிரம் எழுந்து ருசியாக சமைக்கிறாங்க. சுகுணா நல்லவங்க தான். என்ன கொஞ்சம் பிடிவாதோ அதிகம். எதனால் அவங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவை பிடிக்கல? சுபா, அப்பாவுக்கு ஆஸ்மா, அம்மாவுக்கு பிபி இருக்குது. கல்யாணம் ஆனதுலேருந்து அம்மா தான் சமைக்கிறாங்க. இவன் ஒரு துரும்பு கூட கிள்னதில்லை. நடுவில் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. எங்கே நம்மளை வேலை செய்ய சொல்ல போகிறாங்கன்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நான் அப்பவும் பொறுமையாக அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்னு வீட்டுக்கு போனேன். அவள், என்னால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு வடித்து கொட்ட முடியாது, நீங்கள் முதல்ல முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு வாங்கன்னு சொன்னான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னை கஷ்டப்பட்டு வளர்த்த என்னோட அம்மா அப்பாவை என்னால் விட முடியாது. புரியுதுண்ணா. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. சுகுணா உங்கள் கூட வாழ வருவாங்க. உங்கள் அம்மா அப்பாவையும் நல்லா பார்த்துப்பாங்க. ஏம்மா, உன்னையே அவங்களுக்கு பிடிக்கல, நீ எதுக்கு என்னையும் சுகுணாவையும் சேர்த்து வாழ வைக்கணும்னு நினைக்கிற? அண்ணா, அது என்னோட குடும்பம். சுகுணா எங்கள் வீட்டு பொண்ணு. அவங்க திருந்துறதுக்காக நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசுவேன். மற்றபடி எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும்.
இதை கேட்டுக்கொண்டிருந்த சிவனேசன் கண் கலங்கியது. அங்கிருந்து மெல்ல நகர்ந்து பூங்காவிற்கு வெளியே வந்தார். என் மருமக தங்கம், அவளை போய் தப்பா நினைச்சிட்டேனே. நேத்து வந்தவ என் குடும்பத்து மேல அக்கறையா இருக்கும்போது நான் மட்டும் குடிச்சிட்டு மற்றவங்க கேவலமா பார்க்குற மாதிரி ரோட்ல விழுந்து கிடந்து, ச்சே, இல்லை, இனி குடிக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு வேலையை முதல்ல நான் தேடிக்கணும். மற்றவங்க மதிக்கும்படி வாழணும். சிவனேசன் முகத்தில் மலர்ச்சி. அது அவருடைய கம்பீரமான நடையில் தெரிந்தது. மதியம் வீட்டிற்கு வந்த ராதிகா, அண்ணி அண்ணி, என்னாச்சு? எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு, மாதம் 15,000 சம்பளம். இதை கேட்டு சிரித்தபடி வெளியே வந்தாள் சுகுணா. அம்மா, ராதிகாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அண்ணி, என்னோட சம்பளத்தை நான் உங்ககிட்ட தான் தருவேன். இதை பார்த்த புஷ்பா, ஏண்டி என கொழுப்ப உனக்கு? அம்மா நான் இருக்கேன், அவகிட்ட தரேன்னு சொல்கிற? ஆமாம்மா, நான் உன்கிட்ட தந்தா நீ இந்த சுகுணாக்காவுக்கு செலவு பண்ணுவ. வீட்டில் சமைக்காமல் 3 வேளையும் உணவகத்தில் சாப்பிடுவ. ஏன் பணம் தண்ணியாக போகும். அன்னிக்கிட்ட தந்தா அது தேவைக்கு மட்டும் செலவாகும். ஏண்டி ராதிகா, அக்காவுக்காக நீ செலவு செய்ய மாட்டியா? முடியாது சுகுணாக்கா, உனக்கு செலவு பண்ணுறதுக்கு மாமா இருக்காரு. நான் இதுக்கு பண்ணணும். பாத்தியாம்மா எப்படி பேசுகிறான்னு பாத்தியா? ராதிகா, அண்ணி ரொம்ப சந்தோஷம், நீ போய் சாப்பிடுமா. சரிங்க அண்ணி சொல்லிவிட்டு சுபா தன் அறைக்கு செல்ல, அப்பொழுது வீட்டுக்குள் நுழைந்தார் வரதன். மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. நான் இங்கே விருந்து சாப்பிட வரல. எங்கள் வீட்டில் எனக்கு 2வது கல்யாணம் பண்ணலாம்னு இருக்காங்க. உங்கள் பொண்ணுக்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணும். என்னங்க, என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சா பேசுகிறீங்களா? நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் யாரு? சுபா தெரியாதது போல் கேட்க, நான் தான் சுகுணாவோட புருஷன். அப்படியா, உட்காருங்க. இல்லைம்மா, நான் இங்கே உட்கார வரல. இவன் மனசு மாதிரி வருவான்னு நினச்சது தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதான் விவாகரத்து கேட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. சுகுணா, உள்ளே வாங்க. சமையல் அறைக்குள் நுழைந்தால் சுகுணா, இங்கே பாருங்க, உங்களுக்குன்னு செலவு பண்ண உங்கள் கூட பிறந்த தங்கச்சி கூட முன் வர மாட்டா. எல்லாருக்கும் ஏன் பாரமாக இருக்கீங்க? உங்கள் கணவர் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட அன்பாருங்க. அவங்களையும் உங்கள் அம்மா அப்பாவா நினைங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இங்கேயே இருக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்புறம் உங்களை நான் வேலைக்கு போக சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க. உங்கள் கணவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் கூட கிளம்ப பாருங்க. போங்க. அவள் சொன்னவுடன் சிறிது நேரம் யோசித்தவள் வெளியே வந்தா. என்னங்க, நான் செஞ்ச தப்பு தான். நான் மாமா அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. விவாகரத்துலாம் வேண்டாங்க. சுகுணா, யோசிச்சு தானே பேசுகிற. அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி நடந்துக்கிட்டா நீ நிரந்தரமாக உங்கள் அம்மா கூட தான் இருப்ப. இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி, போய் உன் துணிகளை எடுத்துக்கிட்டு வா, கிளம்பலாம். சுகுணா சிரித்தபடி தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கணவருடன் சென்றாள். சுபாவுக்கு அப்பொழுது அலைபேசியிலிருந்து அழைப்பு வரவே உள்ளே சென்றாள். புஷ்பாவுக்கு சந்தோஷம் பெருகியது. கணவனிடம் நடந்ததை கூற ஆவலை காத்து கொண்டிருந்தாள். இரவு 8 மணிக்கு சிவனேசன் வீட்டிற்கு வந்தார். அவர் குடிக்காமல் வந்திருப்பதைக் கண்டு புஷ்பாவும் ராதிகாவும் ஆச்சரியப்பட்டனர். நீங்க இன்னைக்கு குடிக்கலையாங்க? இல்லை, இனிமேல் குடிக்க மாட்டேன். அப்பா, அக்கா மாமா கூட வீட்டுக்கு போயிட்டா. சந்தோஷம். ராமையும் அவனோட மனைவியையும் கூப்பிடு. டே ராம், அப்பா கூப்பிடுறாரு. வந்துட்டம்மா. ராமுடன் சுபாவும் வெளியே வந்தாள். இங்கே பாருமா மருமகளே, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. உடம்புக்கு முடியாத வயசானவரை பார்த்துக்கிற வேலை. மாதம் 12,000 ரூபாய் சம்பளம். நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் காலையில் உன் கையால் எனக்கு சுவையான காலை உணவு நீ தரணும். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் வேலைக்கு போகலைனாலும் நான் உங்களுக்கு சுவையான உணவை கண்டிப்பாக கொடுப்பேன். சொல்லிட்டு அவ சிரிக்க, சரிம்மா, என்னோட சம்பளத்தை உன்கிட்டயே தருவேன். எங்க உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பொண்டாட்டி என் கையில் தராமல் அவகிட்ட தரதா சொல்கிறீங்க? மாமா, அத்தை சொல்கிறதும் கரெக்டு தானே. நீங்கள் வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தாலும்
அதை விட நீங்கள் குடிக்காமல் இருந்தது தான் எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் சம்பளத்தை அத்தைக்கிட்ட தாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. இல்லைம்மா, நான் உன்கிட்ட தான் தருவேன். என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, வந்து சாப்பாடு போடு, நான் போய் தூங்கணும். காலையில் நான் சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பணும். ராம் மனைவியை பார்த்து சிரித்தான். அப்பா மாறுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல சுபா. நீங்கள் போய் உங்கள் அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. உணவு உண்ணும்போது மகளும் மகனும் தன்னுடன் பேசி சிரிப்பதை நினைத்து சிவனேசன் ஆனந்தப்பட்டார். அப்பா. என்னடா ராம், நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், நீங்கள் குடிக்காமல் இருந்தாலே போதும்ப்பா. டே கண்ணா, நான் என்னோட சந்தோஷத்துக்காக வேலைக்கு போக போகிறேன். முடிகிற வரைக்கும் உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன். சுபா, உன்னால தாம்மா இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறதால தான் நம்ம குடும்பம் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. நீங்கள் என்னென்னா இவ்வளோ தான் சொல்கிறீங்க. இவளுக்கு பயந்து நம்ம பையன் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான். புஷ்பா, மருமக எது செஞ்சாலோ அது நம்ம நல்லதுக்கு தான். செய்வா என்னமோ போங்க. மாமா, மணி 10 உங்கள் பையன் வரலனா நான் கதவை திறக்க மாட்டேன். அவனையும் திருத்திடுமா, நீயும் நேரத்துக்கு படு. மாமனார் சொல்வதை நினைத்து சுபாவின் கண்கள் கலங்கியது. இரவு திடீரென்று அழைப்பு மணி சத்தம் கேட்டது. சுபா கண்ணை கசக்கியபடி கடிகாரத்தை பார்த்தாள். மணி 1 என காட்டியது. கதவை திறக்காமல் அமைதியாக இருந்தாள். தொடர்ந்து அழைப்பு மணி அடிக்க புஷ்பா எழுந்தாள். நில்லு, கதவை திறக்காத. நம்ம புள்ள வெளியில நிற்கிறாங்க. நிற்கட்டும், அவன் பசி தாங்க மாட்டாங்க. அவனுக்கு அது தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கு சீக்கிரம் வந்திருக்கணும். அம்மா, கதவை தர. மா மா. சுபா, விமல் கத்துறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். சரிங்க, நான் போய் கதவை திறந்து என்னன்னு பார்க்குறேன். கதவை திறந்தால் விமல் தள்ளாடி கொண்டிருந்தான். ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க? வேலை வெட்டி இல்லாத நீங்கள் நேரத்துக்கு வீட்டுக்கு வர வேண்டியது தானே? இங்கே பாருங்க மிஸ்ஸஸ் ராம், நான் எப்போ வேணால் வருவேன். இந்த வீட்டில் மற்றவங்க உங்கள் பேச்சை கேட்கலாம், நான் கேட்க மாட்டேன். நாளையிலேருந்து நீங்கள் 10 மணிக்குள்ளே வரலைன்னா கதவை நான் திறக்க மாட்டேன். திறக்காத. உனக்கு நான் பயப்படுவேனா? விமல், அன்னிக்கிட்ட மரியாதையாக பேசு. ஏ ராம், நீ வாயை திறந்து பேசுவியாடா? நம்பவே முடியலை. இங்கே பாருடா, நீ குடிச்சிருக்க, தேவையில்லாமல் பேசாத. யாரு? நான் தேவையில்லாமல் பேசுகிறேனா? இவ வந்ததுலேருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை. என் பேக்கெட்டில் பணமும் இல்லை. தம்பி, இவ சொல்லாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. அப்படி தான் பேசுவேன். என்னடி பண்ணுவ? பலார் என்று அறைந்தார் சிவனேசன். என்னடா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப பேசுகிற. அண்ணி அம்மா மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிற. என்னை அடிச்சிட்டியாப்பா? முதல்ல அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாது, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன். இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே வரமாட்டேன். விமல் கோபமாக தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சென்றான். எங்க நம்ம புள்ளி இப்போ எதுக்கு அடிச்சிங்க? பேசாத நீ. இன்னும் சொல்லப்போனால் அவனை நீ தான் அடிச்சிருக்கணும். எல்லாரும் போய் படுங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். சுபா தன் கணவனுடன் வந்து உறங்கினாள். சரியாக 1 மணி நேரம் கழித்து புஷ்பாவின் அலறல் சத்தம் கேட்டு சுபாவும் ராமுவும் ஓடி வந்தனர். ராதிகா தாயுடன் அழுது கொண்டிருந்தாள். என்னாச்சு அண்ணி? விமலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. கோபமாக இருந்த புஷ்பா, உன்னால தாண்டி என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு. பாவி, என் பையனுக்கு மட்டும் எதுனா ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கிற உன்னை. எல்லாரும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். டாக்டர், விமல் என் தம்பி இப்போ எப்படி இருக்கான்? தலையில் பலத்தாடி, உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும். எப்படியோ 6 லட்சம் தேவைப்படும். நீங்கள் கட்டினீங்கன்னா உடனே ஆப்ரேஷன் தொடங்கிடலாம். ராம் யோசித்தபடி வந்தான். என்னங்க, டாக்டர் என்ன சொன்னார்? 6 லட்சம் தேவைப்படணும்னு சொன்னார். அவ்வளவு பணத்துக்கு எங்கே போகிறது சுபா? என்னங்க பேசுகிறீங்க? விமலோட உயிர் தான் முக்கியம். என்னோட வளையல், செயின், நெக்லஸ் வீட்டில் இருக்குது. அதை விற்றா எப்படியோ 4 லட்சம் கிடைக்கும். அப்புறம் நான் சேர்த்து வச்ச பணம் 1 லட்சம் இருக்குது. முதல்ல 5 லட்சம் கட்டிடுவோம். அத்தை,
நீங்கள் மாமா கூட இருங்க, நாங்கள் போய் பணத்தோடு வரோம். ராதிகா பயப்படாத, விமலுக்கு எதுவும் ஆகாது. மாமியார் சிலையாக நின்றாள். குறித்த நேரத்தில் விமலுக்கு அறுவை சிகிச்சை நடந்து முடிந்தது. விமலும் பிழைத்து கொண்டான். சில நாட்களில் வீடு திரும்பிய விமலை அக்கறையாக தாயன்போடு பார்த்து கொண்டாள் சுபா. விமல் கண்கள் கலங்கியது. அண்ணி சாரி. எதுக்குப்பா? உங்களை மரியாதை இல்லாமல் பேசினதுக்கு. அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன். அம்மா சொன்னாங்க உங்கள் நகை சேமிப்பு எல்லாத்தையும் எனக்காக தந்தீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. விமல், நீ நல்ல பையன், உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து குடிக்காத, வேலைக்கு போ. அப்போ தான் உன்னோட திறமை என்னன்னு உனக்கு தெரியும். கண்டிப்பா அண்ணி, இனி நான் குடிக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டிருந்த மாமியார் புஷ்பா, சுபா, அத்தை, நீ என் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு நான் தாம்மா புண்ணியம் செஞ்சுருக்கணும். என்னங்க, என் மருமக ரோஜா மாதிரி, முள் மாதிரி தான் அவளோட பேச்சு. ஆனால் நம்ம குடும்பன்ற தோட்டம் இன்னைக்கு இவ்வளோ வாசம் வீசுதுன்னா அதுக்கு சுபான்ற ரோஜா தாங்க காரணம். இவ்வளவு நாள் நான் முள்ளை மட்டும் தான் பார்த்துருக்கேன். சிவனேசன் சிரித்தார். என்னங்க சிரிக்கிறீங்க? இன்னைக்கு தான் நீ சரியாக பேசியிருக்க, அதுதான் சிரித்தேன். போங்க. அம்மா, விமல் எப்படி இருக்கான்? சுகுணா கணவருடன் வந்தாள். சுபா, உங்களால் தான் இன்னைக்கு நான் என் கணவர் கூட சந்தோஷமாக இருக்கேன். அவர் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னார். புஷ்பா அருகில் வந்தாள். சுபா, நீ இந்த வீட்டோட சாமி. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. முதல்ல நான் உங்கள் 2 பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அத்தை, மாமா, நான் உங்களை மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிக்க மாட்டோம். அத்தை, ஆமாம், நீ எங்கள் பேர குழந்தைய பெற்று கொடுத்தாதான் மன்னிப்போம். சுபா சிரிக்க ராம் தாயின் கைகளை பிடித்து கொண்டான். உங்கள் ஆசீர்வாதத்தோடு தான் எங்கள் வாழ்க்கை தொடங்கணும்னு நாங்கள் கல்யாணம் அன்னைக்கே முடிவெடுத்துட்டோம். அத்தை, வீட்டில் நம்ம சுகுணா வாழாமல் இருக்கும்போது, பல பிரச்சனைகள் இருக்கும்போது நாங்கள் மட்டும் சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும்? மாமியார் புஷ்பா அவள் அருகில் வந்து, நீ என் மருமக இல்லை, மக. புஷ்பா, என்னங்க, நான் போய் சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நாள் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. சுகுணா, நீ என் கூட சேர்ந்து உதவு. ராதிகா, நீ போய் அப்பா கூட பூ பழம் வாங்கிட்டு வா. மாப்பிள்ள, நாங்கள் செய்கிறத நீங்கள் பாருங்கள், திருத்த இருந்தால் சொல்லுங்கள், செஞ்சிடலாம். அத்தை, என் தங்கச்சி சுபாவுக்கும் ராமுக்கும் நான் ஒரு மறக்க முடியாத பரிசு தரப்போகிறேன். என்ன பரிசுனா, அது ராத்திரி 7 மணிக்கு உனக்கே தெரியும். சிவனேசன் வீடு கல்யாண வீடு போல் மாறியது. பக்கத்து வீட்டு பரமசிவம் உள்ளே நுழைந்தார். சிவான, என்ன விசேஷம்? அதுவாப்பா, இன்னைக்கு என் பையனுக்கும் மருமகளுக்கும் முதலிரவு. அதான் தடப்படலாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கட்டும், நான் வரேன்ன. சிவனேசன் கண் கலங்கியது. இதை பார்த்த புஷ்பா, என்னாச்சுங்க? ஏன் கண் கலங்குது உங்களுக்கு? நான் குடிகாரனாக இருக்கும்போது என்னை கேவலமாக பார்த்தவங்க இன்னைக்கு நான் திருந்தி வாழும்போது என்னை மதித்து பேசும்போது தான் நான் பண்ண தப்பு எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மருமக சுபா தான். நேரம் சென்றது. இரவு 7 மணியாக வரதன் வீட்டுக்குள் நுழைந்தார். சுபா, உன்னோட பரிசு என்னன்னு தெரியுமா? அண்ணா, அதுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கேன், சொல்லுங்கண்ணா. வெளியில் உன் பரிசு காத்துட்ருக்கு, போய் பாரு. வெளியே வந்த சுபா அங்கு நின்று கொண்டிருந்த அவளுடைய தாய் தந்தையை பார்த்து சந்தோஷப்பட்டா. உள்ள வாங்கப்பா. அம்மா, வாமா. அண்ணா, இந்த பரிசை என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்ஸ்ண்ணா. மாமா, அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க மாப்பிள்ள. சுபா, மாப்பிள்ளை வாரத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து நீ பண்ணுற சேட்டையை பற்றி சொல்லுவார். சமந்தி, என் பொண்ணு சவால் விட்டா நான் என் மாமனார் மாமியார் கூட சந்தோஷமாக வாழ்வேன்னு சொன்னதை செஞ்சிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சமந்தி. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு பொக்கிஷம். அவளால் தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோம். சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, வாங்க பொண்ணு அறைக்கு அனுப்பலாம். சுபாவின் அருகில் அவளுடைய தாயும்
சுகுணா, ராதிகா, மாமியார் புஷ்பா என அவளை அறைக்குள் தள்ளி சிரித்தபடி கதவை சாத்தினர். அறைக்குள் நுழைந்த மனைவியை ரசித்து கொண்டிருந்தான் ராம். உட்காரு. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? என் மனைவி வந்த நேரம். குடும்பம் சந்தோஷமாக மாறிடுச்சு. சுபா, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். ராம், எனக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்ததால தான் இதெல்லாம் நடந்துச்சு. என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ஏய், உனக்கு மனசாட்சி இல்லையா? நன்றி சொல்கிற நேரமா இது? கணவனின் முகத்தை பார்த்து சிரிக்க அவளை தன் மார்போடு சாய்த்து கொண்டான். அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக தொடங்கியது. இதோட நான் எழுதின இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.